الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அல்லாஹுடைய நல்லடியார்களே, போன பாடத்துல தஃசீருடைய பாடத்துல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஆயத்துல அஸ்ஸராத்துல் முஸ்தகீம் என்றதை பத்தி நாங்க விளங்கினோம். ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன என்பதை பத்தி போன பாடத்துல சொல்லப்பட்டுச்சு. அதுல நேரான வழிண்டா என்ன வழி என்பதாக விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. அத குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத் தஃசீர் செய்கிறது தான் ஆக சிறந்த தஃசீர் என்பதாக கூறப்பட்டுச்சு. அதே நேரத்துல ஒரு ஆயத்துக்கு அடுத்த ஆயத்தே அதுக்கு தஃசீராக இருக்கும் என்று சொன்னா அதை விட பெரிய தஃசீர் ஒன்று தேவைப்படாது, அதுவே அதுக்கு தஃசீராக அமைந்திடும் என்ற விடயத்துல சொல்லும் பொழுது ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி, நேர் வழி என்பதாக சொல்லுவோமே, அதை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நேரான வழியை எங்களுக்கு வழிகாட்டுவாயாக என்று சொன்னதுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன நேர் வழி என்பதா? நேர் வழிண்டா என்னன்று ஒரு கேள்வி ஒன்று வரும். அதுதான் அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்துல ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் பாலித்தாயோ, எவர்களுக்கு ஆக விசேஷமானவைகளை கொடுத்தாயோ அவர்களுடைய வழி என்பதாக அல்லாஹு தஆலா அந்த நேர் வழியை பத்தி சொல்லி காட்டுறான். அன்அம்த அலைஹிம்னா நிஅமத்தாக கொடுக்கப்பட்ட ஒன்று. நிஅமத் என்று சொல்றது அல்லாஹுடைய அருள். அந்த அருள்ல சென்றவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல சூரத்து நிசால 69வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. தஃசீருடைய எல்லா உலமாக்களும் கிட்டத்தட்ட பார்க்கப்பட்ட ஒரு 13 தஃசீர்கள்ல அன்அம்த அலைஹிம்க்கு இந்த ஆயத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். யார் அந்த நிஅமத் கொடுக்கப்பட்டவர்கள் என்றதை பத்தி அல்லாஹு தஆலா சூரத்து நிசால 69வது இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுவார்களோ, அந்த ஆயத்துடைய கருத்து வமன் யுதிஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொன்னது பிரகாரம் தனது வாழ்க்கையை எடுத்து நடப்பார்களோ, வழிபடுவார்களோ, ஃபஉலாயிக், அப்படி எடுத்து நடந்து தனது வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரோடு இருப்பார்கள் என்பது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், யாருக்கு அல்லாஹு தஆலா நிஅமத் அளித்தானோ அப்படியானவர்களோட இந்த மனிதர்கள் இருப்பார்கள். யார் இருப்பார்கள்? யார் அல்லாஹ்வையும் ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து தனது வாழ்க்கையாக மாற்றி வாழ்வார்களோ, எல்லா விடயங்களிலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை எடுத்து நடப்பார்களோ, இவர்கள் அல்லாஹ் யாருக்கு நிஅமத் அளித்தானோ அவர்களோடு இருப்பான், அவர்களோடு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். அங்க ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நிஅமத் அளித்தார்களோ அப்படியான வழி என்று சொல்றான். இங்க சொல்கிறான், யாருக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத் அளித்தானோ அப்படியான மக்களோட இந்த ஹிதாயத்துடைய வழியை அடைஞ்சவர்கள், நேர் வழி அடைஞ்சவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடியவர்கள் மாறுவார்கள். அவர்கள் யார் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன், முதலாவது அல்லாஹ் தஆலா 4 பேர்களை இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்கிறான். யாருக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத் அளித்தான்? முதலாவது உலகத்துல வாழக்கூடியவர்களே ஆக சிறந்தவர்கள் மனிதர்கள்ல நபிமார்கள்.
நபிமார்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச அந்த தகமையிலே அந்த அந்தஸ்து அதை யாராலையும் அடைய இயலாது. ஒரு சஹாபி 1,00,000 சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு நபியுடைய நுபுவத் கிடைச்ச ஒரு நபிக்கு சமமாக இயலுமான்னு கேட்டா முடியாது. ஏன்? நபின்றது அல்லாஹ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹு தாலா சொல்றான், யாருக்கு நிஅமத் அளித்தோம்? முதலாவது சொல்லும் பொழுது நபிமார்கள். நபிமார்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வஹி இறங்கும். மாசூமிங்கள், பாவம் செய்யாத மனிதர்கள். அல்லாஹு தாலா அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்தான். அப்படியான நிஅமத் அளித்தவர்களோட அப்படியான வழியில நம் அனைவரையும் இருக்க வைப்பாயாக என்பதாக நாங்க அந்த துவாவை கேட்கிறோம். அப்ப இந்த நிஅமத் இன்னொரு நிஅமத் இல்ல, முன்னோர்கள்ல நபிமார்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்த அந்த வழிமுறையைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழி ஹிதாயத் என்பதாக விளங்கப்படுத்துறார். முதலாவது நபிமார்கள் எங்களுக்கு தெரியும். நபிமார்கள்லேயே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள் ரசூல்மார்கள்லேயே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஆக உறுதியான நபிமார்கள். அதிலேயும் ஆக சிறந்தவர்கள் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு நிகராக யாரும் கிடையாது. இங்க அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். உண்மையாளர்கள்டா எல்லா உலமாக்களும் தஃசீல் எழுதிக்கிறாங்க, அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய எல்லா வழிமுறையும் பின்பற்றி ஒரு சஹாபி. சொன்னதை எல்லா மக்களும் நிராகரிச்சு வாழ்ற நேரத்துல, அது பொய் என்று மறுத்த நேரத்துல ஏற்றுக்கொண்ட முதலாவது சஹாபி. இவங்க ஏன் இந்த சித்திக் என்ற பட்டம் வந்துச்சு? சித்திக்ண்டா உண்மையாளர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில உண்மைக்கு ஆக உயர்த்தியான ஒரு வார்த்தை தான் சித்திக்ன்றது. சாதிக்குண்டா உண்மை, சித்திக்குண்டா ஆக உண்மையானவர். அதுக்கு அங்கால ஒன்று இல்லை. நபி அவங்க மேராஜுடைய பயணம் சென்றாங்க. நான் அடுத்த கட்டத்துல சொல்றேன். அடுத்தது மூணாவது 4 பேர்கள் அல்லாஹ் தஆலா நிஅமத் அளித்தான் என்பதாக சொல்லி காட்டுறான். அடுத்தது ஷுஹதாக்கள். ஷுஹதாக்கள் என்ற யாரு? அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்காக வேண்டி யுத்தம் செய்து அதுல மரணித்தவர்கள், ஷஹீதுகள். இவர்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்றே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அவ்வளவுக்கு கண்ணியம் பெற்றவர்கள். அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி உலகத்துல ஒரு மனிதன் எதையும் கொடுப்பான், ஆனா உயிரை கொடுக்க மாட்டான். எதையும் கொடுப்பான், ஆனா உயிரை மட்டும் கொடுக்க மாட்டான். அதையே தனது அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்குறேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு தியாகம் இல்ல. அந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆக பெரிய அந்தஸ்தை கொடுத்து வச்சுக்கிறான். இதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படியான மக்கள் அல்லாஹ் தஆலா அப்படி தேர்ந்தெடுத்து நிஅமத் கொடுக்கப்பட்ட அந்த மக்களோட அந்த வழிப்பிரகாரம் எங்களுக்கு வாழக்கூடிய பாக்கிய தருவாயாக. அடுத்தது சாலிஹீன். சாலிஹீன்டா நல்ல மனிதர்கள். சாலிஹண்டா நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர்கள் என்று நாங்க சொல்லுவோம், அவர் ஒரு சாலிஹான மனிதர் என்பதாக சொல்லுவோம். ஆனா ஷரியத்துடைய பார்வையில சாலிஹ் என்று சொன்னா 2 விஷயம் அவர்கிட்ட இருக்கணும். ஒன்று வெளிரங்கம் சரியாகிக்கணும், 2வது உள்ரங்கமும் சரியாகிக்கணும். தொழுகிறோம் மாஷா அல்லாஹ், எந்த ஒரு குறையும் இல்லை. வெளிரங்கத்துல ஒரு ஆலிம் பார்த்தா இவருடைய தொழுகை, இவருடைய குர்ஆன் ஓதுறல, ஃபாத்திஹா, அத்தஹியாத், ருக்கூ, சுஜூத் எல்லாம் சரின்னு நாங்க எங்களுக்கு வெளிரங்கத்துல பார்த்து சொல்லலாம். இது ஒரு வகையான சாலிஹ். வெளிரங்கம் சரியாகி, உள்ரங்கம் இது தனக்கும் தனது அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்டது. இத யாருமே முடிவு செய்ய முடியாது. இவர் வாராரு, தொழுகிறாரு, நோக்கம் என்ன? என்ற பலாய் முசீபத் இல்லாம போகும். நியத்துகள் நல்லதான். ஆனா அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது அவனுக்காக, ஹாலிசத்தன் லில்லா, அவனுக்காக வேண்டி மாத்திரம் தொழுகிறது. சந்தோஷமா இருந்தாலும் தொழுகிறது தான், துக்கமா இருந்தாலும் தொழுகிறது தான். எல்லா கட்டத்திலும் அவன் தொழுகையை விடாம இருக்கிறது. எந்த காரியம் செஞ்சாலும்
அவனுடைய உள்ளத்துல அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கணும். பர்ஸ திறக்கிறாரு, பக்கத்துல பிச்சைக்காரன் நிற்கிறாரு, இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறதுனால 1000 rupees எடுத்து கொடுக்கிறார், இல்லாட்டி 100 rupees தான் கொடுப்பார். இந்த சதக்கால வெளிரங்கம் சரியாக இருக்குது, உள்ரங்கம் ஏன் அந்த 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா 1000 ரூபாய் ஏன் கொடுக்கிறாரு? பக்கத்தில் ஒருத்தர் என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த நீயத்துகள் தான் சாலிஹ். வெளிரங்கம் மாதிரி உள்ரங்கம் சீராகணும். மறுவா அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு இவருக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும் தானே, 1000 ரூபாயை கொடுக்குறீங்க. அப்ப இவர் அது அந்த டைம்ல கிரியேட் பண்றாரு, அல்லாஹ் தாலா தருவான். இவரு அதை அவர் சமாளிக்கிறதுக்கு கிரியேட் பண்ணி சொல்றாரு. ஆனா உள்ரங்கத்துல 100 ரூபாய் கொடுத்தா போதும், அவர் ஈக்கிறதுனால நான் கொடுக்கிறேன். இது அல்லாஹிடத்துல 2வது தரமா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா செஞ்ச செயல் சரி, நீயத்து அவர் இருக்கிறதுனால நான் கொடுத்தேன். அப்ப வெளிரங்கம் உள்ரங்கம் சீராகி அல்லாஹுடைய கட்டளையில எடுத்து நடந்து பாவங்களை விட்டு தவிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை சாலிஹான மனிதர் என்பதாக சொல்லும். இந்த 4 நபர்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எந்த வழியில சென்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிஅமத்தை கொடுத்தான். அந்த வழி, அந்த நேரான வழியில எங்களை வழிநடாத்து என்பதாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ நிஅமத் அளித்தாயோ, அருள் பாலித்தாயோ அப்படியான வழியில எங்களை வழிநடாத்து என்பதாக துஆ கேட்கும். இதுக்கு பின்னால வர்ற 2ம் நெகட்டிவா கேட்கிறது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யஹூத பத்தியும் நசாராக்களை பத்தியும் சொல்லக்கூடிய ஆயத். இல்ல இந்த சித்தீக் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்தீக் என்ற பட்டம் வைக்கப்பட்டுச்சு? உலமாக்கள் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றாங்க இரவுல. காலை ஆகும் பொழுது பைத்துல் மக்திஸ்க்கு, மக்கால இருந்து பைத்துல் மக்திஸ்க்கு வாகனத்துல போறேன்னு சொன்னா 2 கிழமை போகும். அங்க போய் அங்க இருந்து மேராஜுக்கு சென்று அல்லாஹ்வை தரிசித்து 5-9 தடவைன்னு நினைக்கிறேன், திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தொழுகையை ரிடியூஸ் பண்ணி போய் அல்லாஹ்ட்ட கேட்டு திரும்பி வந்தாங்க. கிதாபில் எழுதி ஹத்தா யபுருத மஹல்லுஹு, வரும் பொழுது ஒரு மனிதர் ஒரு இடத்துல படுத்திருந்து எலுமினா இன்னும் கையை பிடிச்சா கொஞ்சம் சூடி. கிதாபுல எவ்வளோக்கு எழுதி இருக்கிறாங்கண்டா, திரும்பி வந்த டைம் அந்த சூடு ஆறுறதுக்கு முதல்ல நபி அவங்க வந்துட்டாங்க. டைம்ல அல்லாஹ் தஆலா கொடுத்த பரக்கத். இது கற்பனையில எட்டாத ஒன்று. காஃபிர்கள் எல்லாம் மறுத்தாங்க, நீங்க பைத்துல் மக்திஸ் போனீங்களா கேட்டாங்க. எத்தனை ஜன்னலிக்கு எத்தனை கதவு இருக்குது? நபி அவங்க அப்படியே கண்ணை மூடினா, அல்லாஹ் தஆலா அவருக்கு காட்டினான் எத்தனை கதவு எத்தனை ஜன்னலிக்குன்னு சொல்லி முடிச்சான். பின்பு வந்தாங்க அந்த காபிர்கள், அபூபக்கரே உங்களோட நண்பர் சொல்றாரு அவரு பைத்துல் மக்திஸ் போனாராம். ஜெருசலம் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் ஆக முக்கியமான மஸ்ஜித், எல்லாருக்கும் தெரியும். அந்த மஸ்ஜிதுக்கு போனாராம். நம்பேலுமா? சொன்னாரா? நபி சொன்னாங்களா கேட்டான். ஓ, நான் மறைஞ்ச விஷயங்களையே, கியாமத்து நாளுடைய விஷயங்களையே நான் அவர் சொல்றதை நம்புறேன், இதை நம்புறது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சித்தீக் என்ற பட்டம் கொடுத்தாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கிறதுல எங்கட உள்ளத்துல ஆணித்தரமா வரணும், இதுல நான் ஃபெயிலியர் ஆக மாட்டேன், செஞ்ச அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் கைவிட மாட்டான். இந்த நிலைமையில இது கூடாத ஒரு விஷயம், ஆக லாபம் வருது, ஆக பெனிஃபிட் இருக்குது, ஆனாலும் கூடாது, நான் அல்லாஹுக்காக வேண்டி விடுகிறேன், அல்லாஹுக்காக வேண்டி விடுகிறேன். இந்த நீயத்து வரும்னா அல்லாஹுடைய உதவி அங்கே நோக்கி ஸ்டார்ட் ஆகும். ஆனா விளங்காத வெளிரங்கத்துல பின்னால அந்த நிலைமைக்கு யாரெல்லாம் மாறினாங்களோ நஷ்டவாளிகளா இருப்பார்கள். நாங்க அல்லாஹுக்காக வேண்டி அதை விட்டு தவிர்ந்து கொண்டோம், அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு நிஅமத்தை பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இது இந்த மேராஜுடைய பயணத்தை அதுல ஒரு சம்பவம் எழுதுறாங்க. அபு நயீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி சொல்லக்கூடியவங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7க்கு பின்னால் எல்லாம் கடிதம் எழுதினாங்க ஒவ்வொரு அரசர்களுக்கு. அந்த காலத்துல பெரிய வல்லரசு நாடு கைசரும் கிஸ்ராவும். ரோம் என்று சொல்றோம், பாரிஸ் என்று சொல்றோம். இப்ப நாங்க ஈரான் என்று சொல்லிக் கொள்கிறோம். இப்படியான அந்த காலத்துல இப்ப எப்படி வல்லரசு நாடுகள் நாங்க எப்படி மென்ஷன் பண்றோமோ அதே மாதிரி அந்த காலத்துல இருந்ததுல இப்ப கைசருக்கு நபி அவங்க தெஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறார். போகும் பொழுது ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு பின்னால ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கதான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு போக்குள்ள அவங்கள நிப்பாட்டி என்ன விஷயம் வாரீங்க எங்கட நாட்டுக்கு. கைசர் என்று சொல்றது இப்ப கிட்டத்தட்ட 12 நாடுகள் இட்டலியில இருந்து துவங்கி டர்க்கி இஸ்தம்பூல்ல தான் மெயினாக அவங்களுடைய கேந்திர ஸ்தலம் பெரிய முடிவெடுக்கக்கூடிய இடம் இருந்துச்சு. அதுல ஈரான், ஈராக், லெபனான், ரஷ்யா, பலஸ்தீன் எல்லாமே உள்ளடங்கக்கூடிய உண்டு. சில இடத்துல ஆப்கானிஸ்தானும் வரக்காட்டியும் அதுல போர்டர் அந்த காலத்துல இருந்துச்சு என்பதாக எழுதுறாங்க. அவ்வளோ பெரிய நாடு. இதெல்லாம் தனி ஒரு ஆதிக்கத்துல இருந்த இடம். அது கைசர் தான் அந்த டைம்ல ரோம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன். அவங்களுக்கு தான் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் போன நேரத்துல அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உத்தரவு எடுத்து வாசிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த கடிதத்தில் எழுதிக்குது, இலா கைசர் சாஹிபு ரோம் மின் முஹம்மதின் ரசூலில்லா. அல்லாஹுடைய தூதர், இந்த வார்த்தை தான் நாகப்பெரிய வார்த்தை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மூலமாக ரோம் என்று சொல்லக்கூடிய இந்த வல்லரசுக்கு இருக்கக்கூடிய கைசருக்கு எழுதப்படக்கூடிய கடிதம் அப்படின்னு வாசிக்கிறதுல இந்த வார்த்தையை வாசிச்சோன்னே அல்லாஹுடைய தூதரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஒன்று வந்திருக்கிறாரான்னு கேட்கிறான். இதை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த அந்த நாட்டுல பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க. மக்கால இருந்து வியாபாரிகள் வந்திருப்பார்கள். இவங்களை யாராச்சும் வந்து இருந்தா கூப்பிட்டுவாங்க. அந்த நேரத்துல பார்த்து அபூ சுஃபியான் அவங்களுடைய வியாபாரப்பட அங்க வந்து, அபூ சுஃபியான தெரியும், இஸ்லாத்துக்கு ஒரு பரம விரோதி. கடைசி கூட்டு வர்றாங்க. வந்தோடனே அபூ சுஃபியான முன் வைக்கப்படுது. வச்ச நேரத்துல கேட்கிறான், இப்படி அல்லாஹுடைய தூதர் ஒருத்தர் முஹம்மது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாராமே அப்படின்னு அந்த கிதாபில் எழுதிக்குது. அவன் யோசிக்கிறான். அவனே சொல்லி காட்டுறான் அபூ சுஃபியான், நான் இப்ப இவரை நல்லா மாட்டி வைக்கிறான். பெரிய வல்லரசுக்கு முன்னால மாட்டிக்கொண்டாரு. இந்த நேரத்துல நான் பொய்ய சொன்னேன்டா எனக்கு இந்த இடத்துல பின்னால் இடம் இல்லாம போய் உண்மையை சொல்லுவோம். ஆனா இவர் வெறுக்கணும். இவரு இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய அவரை வெறுக்கோணம் என்றதுக்காக வேண்டி ஆக அடிப்படையான ஒரு விஷயத்த சொல்லி விட்டாரு. என்ன, இந்த மேராஜுடைய பயணம் அவர் மக்கால இருந்து ஒரு இரவுல பைத்துல் மக்திஸ் வந்தாராம். அங்கிருந்து வான் யாத்திரை மேராஜுடைய பயணத்தை செய்தாராம். அவர் வந்து இங்க வந்துட்டு போனாராம், ஒரு இரவுல வந்தாராம் அப்படின்னு சொன்ன நேரத்துல இந்த சபை சின்ன சபை இல்ல, கிட்டத்தட்ட 600 பேர் இருக்கக்கூடிய சபை. அதுல இப்ப நாங்க சொல்லுவோமே, ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது முழு உலகத்துல காவாசி எடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு நாடுன்னு சொன்னா எவ்வளவு பெருசாக இருக்கும். இதுலதான் சோப்பு காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருந்துச்சு. நடக்க கொள்ள முள்ளங்கால் தெரியாத அளவுக்கு ஊலாக இருக்கும் என்பதாக எழுதப்பட்ட வரலாறுகள். அந்த காலத்திலேயே அப்படி வாழ்க்கைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அதை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு சாப்பாடு இருந்துச்சு. பல நாட்கள் சாப்பிடல. போய் பார்த்தாங்க, அப்படி சுட சுட இது சாப்பாடு எடுத்து கழுவிட்டு கையை தொடச்சிட்டு தேடுறாங்க. ரொட்டியை காணல. கடைசி அவங்க கையை தொடச்சது வந்து ரொட்டி இல்லை. கடைசி அவங்க கையை தொடச்சது ரொட்டி இல்லை. பெரிய வரலாறுகள். இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஃபாதர்ஸ்மார்கள் எங்களுக்கு தெரியும், மார்க்கத்துல உள்ள கிறிஸ்டியானிட்டியில உள்ள இருக்கக்கூடிய ஃபாதர்மார்கள் ஆக பெரியவங்க. இப்ப இந்த காலத்துல போப்புன்னு சொல்லுவோமே, அது மாதிரி அந்த காலத்துலயும் தான் பத்ரீக் என்று சொல்லி அவங்களுக்கு பத்ரீக் என்பதாக அரபுல சொல்லப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகித்தான் இப்ப இந்த லெவலுக்கு வந்திக்குது. கிட்டத்தட்ட 1400-500 வருஷம் பழமை வாய்ந்தது. அப்ப அதுல அவர் சொல்றாரு, அவர் சொல்றது உண்மைதான். யாரு? இந்த தெஹியத்துல் இந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, வந்தார் என்று சொல்லி பைத்துல் மக்திஸ்.
சொல்றது உண்மைதான் என்று. அப்ப எல்லாரும் அவரை திரும்பி பார்த்து, எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நான் பைத்துல் மக்திஸ்க்கு எப்படி ட்ரஸ்டி போர்டுகள் இருக்குமோ அத மாதிரி உலமாக்கள் இருப்பார்களோ, பள்ளியை நிர்வகிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் மாறி மாறி வருவாங்க. இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒருத்தர் வருவாரு. அதுல ஏண்ட டேர்ன் வர்ற நாள்ல நான் இரவையில பைத்துல் மக்திஸ மூட பார்த்தேன். எல்லா கதவுகளையும் மூடினேன். மூடிட்டு கடைசியாக ஒரு கதவை மூட பார்க்கிறேன்னு, என்னால அதை தள்ள முடியாது. கடைசி நான் என்ன செஞ்சேன், தள்ளி என்னால அதை முடியாது, இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு தள்ளி பார்த்தேன், அப்பயும் தள்ள முடியாது. பைத்துல் மக்திஸ் போனவங்களுக்கு தெரியும், அது டோஸ் எல்லாத்துக்கும் சரணியில் கல்லுள்ளுக்கே அந்த காலத்துல பதிச்சுக்கிறாங்க. அப்ப கடைசி இதுக்கு சம்பந்தப்பட்ட பாஸ்மார் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை செஞ்சு கதவை மூடணும் செய்யுங்களேன்னு அவங்க சொன்னாங்க, இல்ல மேலுள்ள கல்லுகள்லாம் கீழே இறங்கி இறுகி பேத்திக்குது, இப்ப செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில நான் வர்ற நேரத்துல அதுக்கு முன்னுக்கு அந்த எந்த கதவை மூடையெல்லாம் போச்சு, அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய கல்லில ஒரு ஓட்டை உளுந்து அதுல ஏதோ ஒரு கயிறு கட்டப்பட்டு மிக தேஞ்ச நிலைமையில் இருந்துச்சு. அப்படி ஒரு கல் இருக்கல்ல, அந்த கல் வைக்கப்பட்டு இருக்குது, அதுல ஓட்டை ஒன்று இருக்குது, அந்த ஓட்டை தேஞ்சு இருக்குது. அப்ப நான் முடிவு செஞ்சேன், இது அல்லாஹுடைய ஒரு நபி ஒன்று தான் போயிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், புராக்குடைய வாகனம் அது தனி ஒரு பாடம். புராக்குடைய வாகனத்தை மட்டும் பேசுறேன்டா ஒரு அவர் வேணும். அந்த வாகனம் ஒரு ஒரு சிறகு அடிச்சுச்சின்னு சொன்னா முதல் வானத்தை தாண்டி, அவ்வளவு வேகமானது. அதை கட்டி வச்ச இடம்தான் அது. அப்படின்னோடனே அந்த ரூம் அரசர் கைசர் சொல்றாரு, நபி வந்திருக்கிறான்னு சொல்றாரு, நாங்க ஏற்றுக்கொள்வோமே, எங்கட தௌராத்துல ஈக்கிறே என்பதாக சொன்ன நேரத்துல எல்லாரும் கோபமான நிலைமையில ஒவ்வொன்றா இது என்ன இவர் பேசுறாரு அப்படி இப்படின்னு பேசக்கொள்ள, அவர் அரசரே அவர் சொல்றாரு, இல்ல உரீது சலாபத்தக்கும் ஃபி தீனிக்கும், உங்களோட தீன்ல நீங்க எவ்வளவு உறுதியா ஈக்கிறீங்கன்னு நான் பாக்குறதுக்கு கேட்டேன் என்று சொல்லி அப்படியே அடுத்த பக்கம் பேசி அந்த விஷயத்தை முடிச்சிடுறாரு. அதுக்கு பின்னால அந்த மஜ்லிஸ் களையப்படுது. இது கிதாபில் எழுதி இருக்குது, எப்ப ஒரு விஷயம் மார்க்கம் சரியாக செய்யப்படுமோ, மார்க்கத்தை சொல்றதுக்கு அந்நியர்களை வச்சு அல்லாஹு தாலா ஹிதாயத்துடைய வாசலை திறந்து விடுவான். மார்க்கத்தை பரத்துறதுக்கு நாங்க தேவையில்ல, அல்லாஹ் அந்நியர்களை வச்சே எங்கட மார்க்கத்தை பாதுகாப்பான். ஹக்கு எதிர்ந்து விளங்கும், பாத்தில் எதிர்ந்து விளங்கும். அப்ப நாங்க விளங்கி கொள்ளணும், நான் ஹிதாயத்துடைய வாசலை நான் எனக்கு திறக்கிறேன்னு சொன்னா, நான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்படுகிறேன். காலையிலிருந்து மாலை வரைக்கும், என்ற சிறு பிராயத்துல இது வரைக்கும், இதுக்கு புறவும் ஒவ்வொரு செகண்டும் நான் அல்லாஹுக்கு எவ்வளோ கட்டுப்படுகிறேன். ஒவ்வொரு விஷயமும், அது ஒரு லெட்டர் எழுதுறதாக இருந்தாலும் பிஸ்மில்லா போட்டு எழுதுங்கோன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எழுதுறோமா? ஒரு வெஹிக்கிள்ல ஏறுறோம், வலது காலை வச்சு ஏறுங்கோன்னு சொல்லிக்குது, ஏறுறோமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லுங்கோ, நல்ல விஷயத்துக்கு சொல்றோமா? எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்க பார்க்கணும். இதுதான் நேர்வழி. அந்த நபிமார்கள், சித்திக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அந்த நேரான வழி நடந்து அந்த ஹிதாயத்தை அடைஞ்சவர்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான ஹிதாயத்துடைய வாசலை துறக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்து, அதன் பிரகாரம் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து அல்லாஹுடைய திருப்புறத்தை அடைஞ்சு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்